தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்க வேண்டும் என பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் இசக்கிராஜா வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அர்ச்சனாபுரம் நல்லதங்கால் கோயில் சிலை உடைக்கப்பட்ட விவகார வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் இசக்கிராஜா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இசக்கிராஜா, நல்லதங்கால் சிலை உடைக்கப்பட்டு 2 மாதங்கள் ஆகியும் இன்னும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என கூறினார். மக்கள் எப்படின்னா, நல்லதங்கால் என்பவள் எங்களுடைய குலதெய்வம், எங்களுடைய வீட்டில் பிறந்த பெண், முன்னோர்கள் அவங்கள சாமி வச்சு கும்பிடுறாங்க. அந்த சிலையை கையவர்கள் உடைச்சிருக்காங்க. 2 மாதம் ஆகியும் இன்ன வரைக்கும் நாங்கள் எத்தனையோ மனுக்கள் அனைத்தும் போராட்டம் நடத்தி இன்ன வரைக்கும் காவல்துறை கைது பண்ணலை. அதுபோல் எப்படின்னா, அறநிலைத்துறை அந்த கோவிலை கைப்பற்றி வச்சிருக்கு. ஏற்கனவே அந்த மக்கள் ஒரு சில ஒற்றுமை இல்லாமல் அந்த மக்கள் அந்த கோயிலை விட்டுட்டாங்க. இப்போ அந்த கோயிலில் வருமானம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் அறநிலைத்துறை அந்த கோயிலை பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் மொத்தவர் சொல்றாங்க, அறநிலைத்துறை நீங்க வெளியேறுங்கன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த அறநிலைத்துறை வெளியேற மாட்டேங்குது. இது மட்டும் இல்லை, தென் மாவட்டத்தில் அனைத்து கோவில்களையும் முக்கியத்துவ உரிமைகளை அறநிலைத்துறை தொடர்ந்து பறிச்சுக்கிட்டே இருக்காங்க. தென்காசி காசிநாதர் கோயில் இருக்கட்டும், திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கட்டும், குலசேரி பட்டணம் இருக்கட்டும், அனைத்து இடங்களிலுமே அறநிலைத்துறை தலையிடுது. இதையடுத்து சேர சோழ பாண்டிய மன்னர்கள் கட்டிய கோயில்களில் இந்து சமய அறநிலையத்துறையில் உள்ளவர்கள் தங்களது வாரிசுதாரர்களை மட்டுமே அறங்காவலர் குழுவில் இடம்பெற செய்வதாக கூறினார். இதனால் தென் மாவட்டங்களில் சாதி மோதல் ஏற்படும் சூழல் உருவாகும் என்றும், சாதி ரீதியாக செயல்படும் அதிகாரிகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். மூடப்பட்ட தொழிற்சாலைகள்லாம் எந்தெந்த தொழிற்சாலைகள் முறையாக அரசு அனுமதியோட செயல்பட்டு விடுஞ்சா, அரசு ஏற்கனவே அனுமதி கொடுத்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்பின்னிங் மில்லாம் நீங்கள் சொல்லணும், நிறைய ஸ்பின்னிங் மில்லாம் மூடிருக்காங்க, மதுரா கோட்ஸ்லாம் மூடிருக்காங்க, நிறைய இன்னைக்கு வேலை இல்லை. அதே மாதிரி தூத்துக்குடி ஸ்டெர்லைட்லாம் நல்லா தான் போய்க்கிச்சு. அந்த கம்பெனிக்கு உள்ள 5000 இளைஞர்கள் வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வராத நோய் வெளியே வருமா என்னங்கிறது தெரியாது. திட்டமிட்டு சமூக விரோதிகளால் அது மூடப்பட்டது. இன்னைக்கு அது மூடுறதுனால இன்னைக்கு ஸ்டெர்லைட் மூடின ஒரு காரணத்தினால இன்னைக்கு தங்க விலைலாம் எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு பாருங்க. 400 சில்லறை இருந்துச்சு பார்த்துக்கோங்க காப்பர் விலை. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 900 ரூபா 1000 ரூபா கிட்ட வந்திருக்கு ஒரு காப்பருடைய விலை. அந்த காப்பருடைய பயன்பாடு தான் அந்த மின்சாரம், இன்னைக்கு தங்கம் எல்லாத்துலேயும் கலந்துருக்கு. புரியுதுங்களா? அப்போ அந்நிய நாட்டின் கைக்கூலிகளின் ஒரு சில தூண்டுதலால் அது மூடப்பட்டிருக்கு. இதை சிறப்பு சட்டம் ஏற்றி அரசாங்கம் திறக்கணும். தொடர்ந்து பேசிய இசக்கிராஜா, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பல புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுள்ளதால் சுமார் 25,000 குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். 30,000-40,000 குடும்பத்தோட வாழ்க்கை இன்னைக்கு தூத்துக்குடியில் இல்லாமல் போயிட்டு, இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் நிறைய பேர் இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டில் அனைத்து பொருள்களையும் லாரிகளையும் இன்னைக்கு இழந்துட்டாங்க. அதை நம்பி நிறைய குடும்பங்கள் நடந்துச்சு. தொட்டு 40,000 குடும்பம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இன்னைக்கு போயிட்டு, அதனால அரசு இதை கவனத்தில் கையில் எடுத்து சிறப்பு சட்டம் ஏற்றி, ஒரு பாதுகாப்பான சட்டம் ஏற்றி ஸ்டெர்லைட் போன்ற நிறுவனங்களை திறக்கணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கோம்.